ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டியாமோ கிராஃப்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவ் ஃபார்ம் எப்படி பில்ட் பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம் கைஸ். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரெண்டு செஸ்ட்டாக இப்படி டபுள் செஸ்ட் ரெண்டு வச்சுட்டு பின்னாடி 4 ஹாப்பர் கனெக்ட் பண்ணிடணும். ஹாப்பர் செஸ்ட்டுக்குள்ளே கனெக்ட் ஆகிக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வழியாக இந்த மாதிரி பிளாக்ஸு பில்டிங் பிளாக்ஸ் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த செஸ்ட்டு வரைக்கும் கவர் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கவர் பண்ணிட்டு அந்த செஸ்ட்டுக்கு மேலே கிளாஸ் பிளாக்காக யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். என்கிட்ட பெயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு அந்த டைமில், அதனால நான் அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது மறுபடியும் சைட்லேயும் பில்டிங் பிளாக்ஸ் வச்சு கவர் பண்ணிடணும். இந்த சைடும் கவர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டிஸ்பென்சர் வந்துட்டு ஒரு பிளாக் ஹைட் ஏற்றிட்டு டிஸ்பென்சர் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கவோட இது குட்டி விழும்போது உங்களுக்கு அந்த லாவாலேருந்து டேமேஜ் உங்களுக்கு லூட்டு கிடைக்கும். அதே நீங்கள் ஒரு பிளாக் கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு லூட்டு கிடைக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா டிஸ்பென்சர் வைக்கணும். டிஸ்பென்சர் வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் டிஸ்பென்சர்ஸ் இந்த மாதிரி கரெக்டாக இந்த ஒரு பிளாக் மேலே வைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு காப்பருக்குள்ளே லூட்டு ஸ்டோர் ஆகும். அதன் பின்பு டிஸ்பென்சர் வச்சுட்டு அதுக்கப்புறம் லாவா பக்கெட் வைக்கணும். அது வந்துட்டு நான் லாஸ்ட்டாக வைப்பேன், ஓகேவா? டிஸ்பென்சருக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் டிஸ்பென்சராக அப்புறம் இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி கவர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு லாவா ஃப்ளோ வெளியே இருக்காது. அதுக்கப்புறம் மறுபடியும் இதில் ஒரு கிளாஸ் வச்சு ஒரு பிளாக் ஏற்றணும். அது 2 ஏற்றிருக்கேன். நான் இந்த இடத்துல ஒரு பிளாக் தான் ஏற்றணும். நான் அப்புறம் ஒன்று ரிமூவ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல செயின்ஸ் வைக்கணும். அப்போ தான் அந்த கவ்வோட குட்டி உங்களுக்கு வந்துட்டு கீழே போடும். அதனால தான் அந்த இடத்துல ஒரு 2 பிளாக் தான் கிளாஸ் வைக்கணுங்க நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு பிளாக் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல பில்டிங் பிளாக்ஸ் தான் வைக்கணும். அப்படின்னா தான் அந்த செயின் வந்து கனெக்ட் ஆகும், கிளாஸோட கனெக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி கனெக்ட் பண்ணிட்டு 2 பிளாக் ஹைட் ஏற்றணும். இது வந்து ஒரு பிளாக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பிளாக் ஹைட் ஏற்றணும். அப்போ தான் உங்களுக்கு கவு வந்துட்டு வெளியே போகாமல் இருக்கும். 2 பிளாக்ஸ் ஹைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள் கைஸ். நம்ம புது சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சைடில் பாத்து போட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. பாத்து போட்டு கவ்வோ இல்லை இது வந்துட்டு கவ் ஃபார்மாகவும் மாற்றி யூஸ் பண்ணலாம், இல்லை ஷீப்பு பிக்கு எதுனாலும் நீங்கள் உள்ளே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்துட்டு கவ் ஃபார்ம் மாதிரி ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அப்புறம் மேலே வந்துட்டு பிளாக்ஸ் வைக்காமல் ட்ராப் டோர் வச்சிடணும். நான் மறந்து ட்ராப் டோர் பல்லாக பிளாக் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் கவுக்கு ஃபீட் பண்ண முடியாதுன்னு ஞாபகம் வந்து ட்ராப் டோர் மாற்றிடுவேன். அதுக்கப்புறம் இந்த பாத்தை கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த பாத்தை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு மேலே போக நீங்கள் லேடர் வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. அதனால் இதை கிளியர் பண்ணிக்கலாம். இதை கிளியர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இல்லைனா கசமசான்னு இருக்கும் அந்த இடம் மட்டும். அதுக்கப்புறம் டிஸ்பென்சர்ஸ்குள்ளே நீங்கள் வந்துட்டு என்னது இது வச்சுக்கோங்க, லாவா பக்கெட்டு. டிஸ்பென்சர்ஸ்குள்ளே லாவா பக்கெட் வச்சுருங்க. அடுத்து 4 லாவா பக்கெட் தேவைப்படும். இருக்குது மொத்தமே ஒரு 2 ஸ்டாக் பில்டிங் பிளாக்ஸு, 4 டிஸ்பென்சரு, 4 ஹாப்பரு, ஒரு 4 சிங்கிள் செஸ்ட்டு, அப்புறம் ஒரு 9 ரெட்ஸ்டோனு, ஒரு பட்டனு, 2 ஸ்டாக் பில்டிங் பிளாக்ஸு. இவ்வளோ தான் கைஸ் பில்டிங் ஐட்டம்ஸு. அதுக்கப்புறம் லாவா ஃபில் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டிஸ்பென்சருக்கு நேர் மேலே அதுக்கு இப்போ நான் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நேர் மேலே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் பிளாக்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பென்சர்ஸ்க்கு பவர் சப்ளை போகும். ரெட் ஸ்டோன் வச்சு நீங்கள் பட்டன் அமுக்குனா அப்போ தான் உங்களுக்கு அந்த என்னென்னு சொல்லலாம், இந்த ரெட் ஸ்டோன் வச்சு அப்போ அமுக்கும்போது தான் உங்களுக்கு வந்துட்டு லைன் கிடைக்கும், டிஸ்பென்சருக்கு பவர் ஆகும். இல்லைனா பவர் ஆகாது ஒரு பிளாக் கீழே வச்சிங்கன்னா. அதனால் டிஸ்பென்சருக்கு நேராக வச்சு பண்ணிக்கோங்க.
கரெக்டாக 9 ரெட்ஸ்டோன் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஒரு பட்டன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு பட்டன் வச்சுட்டு உள்ளே வந்து 4 சைன் போர்டு வச்சிடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு லூட் வந்து ஸ்டேவ் ஆகும். இல்லைனா லாவா கீழே ஹாப்பர் வழியாக பட்டு உங்களுக்கு லூட்லாம் பேர்ன் ஆயிரும். லாவாலேயே லூட்டு கிடைக்காது. அதனால கீழே வரைக்குமே நீங்கள் சைன் வச்சுட்டிங்கன்னா, ஒரு சைடு லைன் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐயோ ஐயோ பற்றிக்கிச்சு காப்பாற்றிக்க. ஐயோ இதுக்கு தான் கைஸ் ஒரு வேலையை பண்ணால் அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பண்ணணுன்னு சொல்கிறேங்க. அது எனக்கு கையோட கிளாஸ் வச்சுருந்துருக்கணும் மிஸ் பண்ணிட்டு. பரவாயில்ல, பட்டால் தான் புத்தி வரும் கைஸ். அதனால இப்போ லாவா அதில் வச்சுட்டு கிளாஸ் வச்சிடலாம். கிளாஸ் வச்சுட்டு இந்த பின்னாடி இந்த சைடு இந்த இடத்துல ஒரு பிளாக் கேப் விட்டோம்ல, அதில் வந்துட்டு நீங்கள் லேடர் வச்சுக்கலாம். லேடர் வச்சு அப்படியே மேலே ஏறி வைக்கலாம். மேலே ஏறி ஃபீட் பண்ணுறதுக்கு இதை ஒரு பார்த்தா வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஒரு பெட்ராக்னா ஒரு 20 கவு 20க்கு மேலேயே போட்டுக்கலாம். ஜாவானா 22 கவு தான் கைஸ் போட முடியும். அதுக்கு மேலே சஃபகேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஒரு 20 கவு வரைக்கும் போட்டுக்கோங்க. 20 கவுனா உங்களுக்கு ஒரு நீங்கள் 1 டைம் ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 குட்டி கிடைக்கும். அப்படின்னா நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1/4 மணி நேரம் ஏஎஃப்கே நின்னாலே உங்களுக்கு வந்துட்டு க்ரோ ஆகி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீட் பண்ண கீழே விழுந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே கைஸ். அதுக்கப்புறம் பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாவா வரும். வளர்ந்ததுக்கப்புறம் செத்துருவாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவோட விடை பெறுகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இப்போதைக்கு நான் போயிட்டு அடுத்த வீடியோ ஏதாச்சும் ரெட்ஸ்டோன் டுட்டோரியல் இல்லை வேறு என்ன ஃபார்ம் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அதை அப்லோட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. பாய் கைஸ். பாய்.